ஒரு கல்வீச்சு ஓர் ஆயிரம் திவலைகள். சிறுகதை. ஆசிரியர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள். சக்கர நாற்காலியில் வீட்டிருந்தபடியே ஜன்னல் கதவுகளை எம்பி திறந்தாள் ஆண்டாள். சாதாரணமாக அவள் கதவை திறப்பதற்கும் பூ விற்று கொண்டு செல்லும் பையன் கன குஷியாக சைக்கிளில் பறப்பதற்கும் சரியாக இருக்கும். ஓரொரு சமயம் மாடியிலிருந்து கூடையை கீழே இறக்கி பூ வாங்குவாள். மனம் அலைப்பாயும் நாட்களில் சும்மா இருந்து விடுவாள். அதோ ஊதல் வியாபாரி வருஷம் முழுவதும் ஊதிக்கொண்டே திருவழியாக செல்லுகிறான். அவன் தாடிக்கு மத்தியில் அவ்வப்போது தோன்றி மறையும் பொக்கைவாய் சிரிப்புக்கு ஒரு தனி கவர்ச்சி உண்டு. அவன் ஒரு நாளும் மனம் சோர்ந்து அவள் கண்டதே இல்லை. இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் மீது ஒரு தனி பிடிப்பு இருக்கத்தான் செய்கிறது. எதை பற்றியும் ஆழமாக சிந்திக்காமல் வாழ்க்கை தரும் அனுபவங்களையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப்போய் இப்படியாகிவிட்டார்களா? தனக்கு மட்டும் ஏன் அவ்வப்போது மனதிலே சஞ்சலம் பிறக்க வேண்டும்? வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று துருவி ஆராய சொல்லுவது எது? தன் துர்பாகிய நிலையா, இல்லை எழுத்து துறையில் இறங்கியதன் சாபக்கேடா? இன்று கூட மனம் ஒரு நிலையில் இல்லைதான். நேற்று காலை பேப்பரில் சத்யபாமாவின் படம் வெளிவந்து இருந்தது. ஆண்டாளின் நெருங்கிய தோழி. பாராஷூட்டில் அவள் இறங்கினதை பற்றி பத்தி பத்தியாக எழுதியிருந்தார் ஒரு நிருபர். அதை படித்த பிறகு மனம் ஒரு நிலையில் இல்லை. மத்தியானம் தூங்கி விழித்ததும் அலைப்பாயும் மனம் கொஞ்சம் ஓய்ந்து இருந்தது. சமையல்கார அம்மாள் தந்த ஸ்ட்ராங் காபி மீண்டும் அவளை பழைய நிலைக்கு கொண்டு வந்தது. கதை எழுதலாம் என்று சக்கர நாற்காலியை மேஜை அருகிலே ஒட்டி போட்டுக்கொண்டாள். 4-5 பக்கங்கள் எழுதுவதற்குள் நாதஸ்வர இசை காற்றிலே மிதந்து வந்தது. போக போக அது கிட்டக்கத்தில் ஒலித்தது. மீண்டும் ஜன்னல் பக்கமாக சக்கர நாற்காலியை ஓட்டினாள். நரிக்குறவர்கள் பெட்ரோமாக்ஸுடன் முன்னே செல்ல மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் அவள் வீட்டை நெருங்கி கொண்டு இருந்தது. அவள் கதைகளில் இதுபோன்ற எத்தனையோ ஊர்வலங்களையெல்லாம் வர்ணித்திருக்கிறாள். சமீபத்தில் பரிசு பெற்ற ஊஞ்சல் என்ற அவள் கதை முழுவதையுமே ஓர் ஊர்வலம் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. மாப்பிள்ளையின் முகம் சரிவர தெரியவில்லை. மாலைகள் மறைத்து இருந்தன. ஆனால் அழகன் என்று ஒரே பார்வையில் தெரிந்துவிட்டது. இந்த மன்மதனுக்கு மாலையிட போகும் மாதரசியாரோ? சட்டென்று அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. கோடி வீட்டு வைதேகிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. வரனுக்கு சிஎஸ்ஐஆரில் பெரிய வேலை, கை நிறைய சம்பளம். அநேகமாக இந்த மன்மதனாகத்தான் இருக்கும். ஏனோ அவள் மனம் கலங்கியது. வைதேகியும் அவளும் சிறு வயதில் நெருங்கிய தோழிகள். பிறகு வைதேகி விலகி கொண்டு விட்டாள். எப்பொழுதாவது கண்களில் தென்பட்டால் சிரிப்பாள். அத்துடன் நிறுத்தி கொண்டு விடுவாள். கல்யாணத்துக்கு கூட தன்னை வந்து அழைக்கவில்லையே. ஏனோ தன் தோழிகள் வயது வந்ததும் தூரே தூரே செல்லுவது போல தோன்றியது ஆண்டாளுக்கு. கல்யாணமாகி விட்டாலோ மறந்தே விடுகிறார்கள். நேற்று மனதில் பிறந்த சஞ்சலம் இன்னமும் மறைந்த பாடியில்லை. சாதாரணமாக தன் எண்ணங்களை தறிக்கெட்ட முறையிலே ஓட அனுமதிக்க மாட்டாள் ஆண்டாள். அப்பாவின் அபரிமிதமான அன்பை நினைத்தாலே அவளுக்கு மனதிலே புது தெம்பு பிறந்துவிடும். புஸ்தகங்களின் தோழமை. அப்பாதான் முன் யோசனையுடன் எவ்வளவு பெரிய நூலகத்தை அமைத்து தந்து இருக்கிறார். அவளுடைய மனதிலே கப்பும் மேகங்கள் அனைத்தும் ஒரே நொடியில் ஓடோடி விரட்டிவிடும். இன்னும் மனம் சங்கடப்பட்டது என்றால் இருக்கவே இருக்கிறது. இலக்கிய சிருஷ்டி, கதை, நாவல் என்று எழுத தொடங்கிவிட்டால் ஒரு வெறி அவளை ஆட்கொண்டுவிடும். வெற்றிகரமாக ஒரு கதையை எழுதி முடித்தவுடன் அவளுக்கு ஏற்படும் மன நிறைவு சஞ்சலங்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓட்டிவிடும். போன வருஷம் ஆண்டாளுக்கு நிமோனியா ஜுரம் வந்தது. படுத்த படுக்கையாகிவிட்டாள். அப்பா கட்டிலை விட்டு நகரவே இல்லை. அம்மாவை கொண்டு போனது இந்த பிணிதானாம். ஆண்டாள் வியாதியுடன் மனம் தளராமல் போரிட்டாள். அவள் தந்த ஒத்துழைப்பு டாக்டரையே வியப்பில் ஆழ்த்தியதானால் ஓர் ஞாயிற்றுக்கிழமை அர்த்தமற்ற சூனியம் அவள் மனதை வருத்தியது. அப்பாவை பக்கத்திலே அழைத்தாள். நான் பிழைத்து என்ன ஆக வேண்டி இருக்கிறதப்பா? சக்கர நாற்காலியிலேயே விழுந்து கிடக்கும் நான் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்கப் போறேன்? யாருக்குமே பயனில்லாமல் வாழ்க்கை ஓட்டுவதில் என்ன அர்த்தம்? என்னை சாக விட்டு விடுங்களேன் அப்பா. அப்பா தம் கலக்கத்தை வெளிக்காட்டவில்லை. தத்துவ ரீதியாக பதில் சொன்னார். அம்மா குழந்தை, உன் வாழ்க்கை பயனுள்ளதா இல்லையா என்று தீர்மானிக்க நீ யாரு? அப்படி பார்க்க போனால் யாருதான் என்ன சாதித்து விட்டார்கள்?
நீ பெரிய இலக்கிய கர்த்தா, சிறந்த கதைகளையும் நாவல்களையும் எழுதுவதே பெரிய சாதனை இல்லையா? சின்ன குழந்தைகளுக்காக நீ வரைந்த புஸ்தகம் எத்தனை பிஞ்சு உள்ளங்களை நாள்தோறும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகிறது. உன் நாவல்கள் எத்தனை பேருக்கு தங்கள் மனக்கவலைகளை மறக்க மருந்தாக இருக்கின்றன. வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் பொதுப்படையாக பதில் அளிப்பது பிரயாசை. ஆனால் அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் ஓர் அர்த்தம் கற்பிக்க முடியும். பட்டற்ற முறையிலே பார்த்தால் உன் வாழ்க்கை பயனுள்ளதாகவே படுகிறது எனக்கு. பிள்ளை பெற்றால் தானா வாழ்க்கை? அதற்கு பின் ஆண்டாள் அவ்வளவாக மனதை தளர விட்டது கிடையாது. அநேகம் நாவல் போட்டிகளிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் கிடைக்கப் போய் அவள் மிக மிக பிரபலமடைந்து விட்டாள். தினமும் எங்கள் பத்திரிகைக்கு கதை, எங்கள் விசேஷ மலருக்கு விஷயதானம் என்று பத்திரிகை ஆசிரியர்கள் அவளை நச்சரித்தார்கள். பேட்டி காண வந்தவர்களின் எண்ணிக்கை அனர்த்தம். சினிமா நடிகைகளாட்டம் அவளுக்கும் விசிறிகள் தோன்றியிருந்தார்கள். காலையில் எழுந்தால் தூங்கப் போவது வரையிலும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருந்தது. ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் பின்வரும் தோரணையில் ஓடும் அவள் சிந்தனை. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கற்பனையை ஓட விடுகிறேன் நான். எதையும் அனுபவிக்காமலே அனுபவித்த தோரணையில் எழுதுகிறேன். வாசகர்கள் அதை மெச்சுகிறார்கள். என் இன்செட் பிரமாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் மட்டும் மற்றவர்களைப் போல எல்லாவற்றையும் நுகர்ந்து எழுதியிருந்தால் என் எழுத்து இன்னமும் சோபித்து இருக்குமோ? யார் கண்டார்கள்? வாழ்க்கையிலே இந்த குறை இல்லை என்றால் ஒருவேளை நான் எழுத்து தொழிலிலேயே மேற்கொள்ளாமல் இருந்திருப்பேனோ என்னவோ. விமானம் ஓட்ட கற்றுக்கொண்டிருப்பேன். மனதிலே திடீரென்று இருள் கப்பியது. கதை எழுதுவது கசந்தது. ஏன், எல்லாமே கசந்தது. சூனியம் அவளை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தியது. காலிங் பெல்லை யாரோ ஒலித்தார்கள். சக்கர நாற்காலியை வேகமாக ஒட்டிக்கொண்டு கதவை நெருங்கினாள். வந்தவன் இளைஞன். 30 வயது இருக்கும். எழுத்தாளர். ஆண்டாளை பார்க்க வேண்டுமாம். புது பத்திரிகையின் உதவி ஆசிரியரோ சகோதர எழுத்தாளரோ. அவர்கள் வெளியில் போயிருக்கிறார்கள். வர சற்று நேரமாகும் என்றாள் ஆண்டாள். ஏன் அப்படி சொன்னோம் என்று அவளுக்கே புரியவில்லை. இருந்து பார்த்துவிட்டு போகிறேன். என் வாழ்க்கையை மேம்பட செய்த தெய்வமாயிற்றே அவர்கள். ஆண்டாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வந்தவனுக்கு மூளைக்கோளாரோ என்று கூட எண்ணினாள். சமாளித்து கொண்டு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றாள். அம்மா, எழுத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாது. என் வாழ்விலே இருள் சூழ்ந்து இருந்த பொழுதெல்லாம் ஒளி காட்டினது ஆண்டாள் அவர்களின் எழுத்துக்கள் தாம். கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லுங்களேன். உங்கள் பேச்சு ஒரே புதிராக இருக்கிறது. எழுத்தாளரின் ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒரு கல் போல. கல்லை தண்ணீரிலே விட்டெறிந்தால் திவளைகள் தோன்றுவது போல எழுத்தாளரின் படைப்புகள் நம் அகத்திலே பல்வேறு விதமான உணர்ச்சிகளை எழுப்புகின்றன. எல்லோருடைய மனதிலும் ஒரே விதமான உணர்ச்சிகள் தோன்றும் என்று சொல்லுவதற்கு இல்லை. குறிப்பிட்ட கதையை படித்தால் உங்களுக்கு ஏற்படும் அனுபவம் வேறு, எனக்கு ஏற்படும் அனுபவம் வேறு. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. சரியான இலக்கிய விமர்சகராக இருப்பீர்கள் போலிருக்கே. அப்படி ஒன்றுமில்லை, மனதில் பட்டதை சொன்னேன். ஒரு கல் வீச்சினால் 1000 திவளைகளை எழுப்புவதுதான் எழுத்தாளரின் சாதனை. இளைஞனின் பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது. காபி சாப்பிடுகிறீர்களா என்று அவனை உபசரித்தாள். வேண்டாம், ஆண்டாள் அவர்கள் தரிசனம் கிடைத்தால் போதும். அதற்காகத்தானே 100 மைல் அப்பால் இருந்து வந்திருக்கிறேன். ஆண்டாள் அவர்களை பற்றி வேறு ஏதாவது தெரியுமா? இலக்கிய போட்டிகளில் நிறைய பரிசுகள் பெற்றவர் என்று தெரியும். வாழ்க்கை மீது நிறைய பிடிப்பு உடையவராக இருப்பார் என்று அவர் கதைகளிலிருந்து அனுமானித்து இருக்கிறேன். பிறர் மனதிலே நம்பிக்கையை வளர்த்து வெளிச்சம் காட்டுகின்றவர் வேறு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் அவர் எழுதுவதையெல்லாம் படிப்பது உண்டா? படிப்பது உண்டாவா? அவர் புஸ்தகங்கள் தான் என் பைபிள், கீதை எல்லாம். வாழ்க்கையிலே எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் துணிவை இழந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற எனக்கு தெம்பு ஊட்டினது எல்லாமே அவர்கள் கதைகள் தாம். நிஜமாகவா? இல்லாவிட்டால் மாதவியின் இழப்பை என்னால் தாங்கிக் கொண்டிருக்க முடியுமா? லட்சிய தாம்பத்தியத்துக்கு இலக்கணமாக அல்லவா நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னம்மா வீணை வாசிப்பாள், சமூக சேவை என்று இறங்கிவிட்டாள். சாப்பாடு கூட வேண்டாம், கடைசியில் திடீரென்று போய்விட்டாள். ஆண்டாள் மட்டும் தாஜ்மஹால் என்ற கதையை எழுதியிருக்காவிட்டால் நான் உயிரையே மாய்த்து கொண்டிருப்பேன். எனக்காகவே அவர் அந்த கதையை எழுதினார் போலும்.
இழந்த மனைவிக்காக புலம்பி ஒரு சலவைக்கல் சமாதி எழுப்புவதை விட அவள் அரைகுறையாக விட்டு சென்ற ஆக்கப் பணிகளை சரிவர முடிப்பதே சிறந்த நினைவு சின்னம் என்ற கருத்தை என் மனதிலே வளர்த்ததே அந்த கதைதான். துணிந்து செயலில் இறங்கினேன். துக்கத்தை மறந்தேன். தாஜ்மஹாலை படித்தபோது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தனி. இன்னமும் யார் யார் மனதிலே என்னென்ன திவலைகளை தோன்ற வைத்ததோ அது. ஆண்டாள் ரசிகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சொல்லுவது முழுவதும் உண்மை என்று அதில் எழுதியிருந்தது. இன்னொரு சமயமும் ஆண்டாளின் கதை என் மனச்சோர்வை அகற்றி என்னை வாழ வைத்தது. ஒரு குற்றமும் செய்யாமல் அநியாயமாக உத்தியோகத்தை இழந்த வேளை அது. உடம்புக்கு வேறு வந்து படுத்துவிட்டேன். வீட்டிலே தரித்திரம் பிடுங்கி தின்றது. உற்றார் உறவினரெல்லாம் மெல்ல நழுவினர். அம்மாவுக்கு கூட நான் வேண்டாதவன் ஆகி விடுவேனோ என்று அஞ்சிவிட்டேன். ஆஸ்பத்திரியில் நான் படுத்து இருந்தது 3வது மாடி. அங்கே இருந்து குதித்து தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுவிட்டால் என்ன என்று யோசித்தேன். நல்லவேளை எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் ஆண்டாளின் அற்புதமான கதை பொழுது விடியும் கண்ணில் பட்டது. அந்த கதை என் சொந்த கதைதான். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கதாசிரியை காட்டின வழியே தனி. அது என் நம்பிக்கையை ஆலமரமாக வளர்த்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தவன் துணிந்து ஒரு துணி கடை வைத்தேன். லாபம் அபரிமிதமாக வந்தது. இன்று என்னிடம் செல்வம் கொளிக்கிறது. எனக்கு வழி காட்டினது ஆண்டாள் அவர்கள் எழுத்துத்தான் என்பதில் என்ன சந்தேகம். அவன் போய்விட்டான். இன்னொரு சமயம் ஆண்டாளை கட்டாயம் வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு சென்றான். அவன் பேசிவிட்டு போன பேச்சு குளத்திலே கல் எறிந்தது போல ஆண்டாள் மனதிலே ஆயிரம் எண்ணங்களை கிளப்பிவிட்டிருந்தது. எல்லா எண்ணங்களையும் விட மேலோங்கி நின்றது பின்வரும் எண்ணம்தான். சக்கர நாற்காலியில் சதா விழுந்து கிடக்கும் என் வாழ்க்கை பயனற்றது என்று எண்ணியது எத்தனை பேதமை. பொழுதை கொள்ளுவதற்காக நான் படைத்த கதைகளுக்கு இவ்வளவு சக்தியா? சொந்த துயரை வெல்லுவதற்காக நான் எழுதினது எல்லாம் பிறர் துயரை துடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லையே. வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டா என்றெல்லாம் இனி நான் ஆராய மாட்டேன். நான் எழுத பிறந்தவள். அதுவே என் மூச்சு, என் தர்மம். அவள் மனதிலே ஒளி பிறந்தது. யாருக்கு யார் வெளிச்சம் காட்டினார்கள்? அன்பானவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு கல்வீச்சு 1000 திவலைகள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.